வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா நெட்வொர்க் டிவைசஸ். நான் சுரேஷ்குமார், லெக்சரர் இசிஇ, கிருஷ்ணன் பாலிடெக்னிக் காலேஜ், ஒட்டன்சத்திரம். இந்த நெட்வொர்க் டிவைசஸில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ஐசி கார்டு, ரிப்பீட்டர், ஹப், ஸ்விட்ச், ரவுட்டர். இந்த டிவைசஸ் எல்லாம் எப்படி கம்ப்யூட்டரை ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கம்ப்யூட்டரில் ஒன்றோட ஒன்று இணைக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டிவைஸ் எப்படி நெட்வொர்க்குள்ள பயன்படுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, அதாவது என்ஐசி கார்டை பற்றி பார்க்க போகிறோம். இது ஃபிசிக்கலாக ஒரு ஹோஸ்ட்டை நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். இது ஒரு பிரிண்டட் சர்க்கியூட் போர்டுனால் உருவாக்கப்பட்ட டிவைஸ். இது கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ் அல்லது எக்ஸ்பேன்ஷன் ஸ்லாட்டில் இதை நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு டிவைஸ். இதை ஒரு பெரிஃபெரல் டிவைஸ்ன்னு சொல்லலாம், அல்லது நெட்வொர்க் அடாப்டர் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் கூப்பிடலாம். இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலான மேக் அட்ரஸ் இருக்கும். அந்த மேக் அட்ரஸ் தான் அந்த டேட்டா கம்யூனிகேஷனை ஹோஸ்டோட இணைப்பதற்கு இந்த டிவைஸ் பயன்படுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ரிப்பீட்டர். இந்த ரிப்பீட்டர் அப்படிங்கிறது ஒரு ரீஜெனரேஷன் சிக்னல். ஒரு சிக்னலை ரீஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். அதாவது அனலாக் சிக்னலாக இருக்கலாம் அல்லது டிஜிட்டல் சிக்னல். அந்த சிக்னலை ரீஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை தான் இந்த ரிப்பீட்டர் செய்யுது. அதாவது ஒரு லாங் டிஸ்டன்ஸுக்கு நம்ம ஒரு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதனால் நம்ம ஃபுல்லாக அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியாது. அப்படி ரீச் பண்ண முடியாத இடங்களில் இந்த ரிப்பீட்டரை யூஸ் பண்ணி வரக்கூடிய சிக்னலை திருப்பி ரீஜென்ரேட் பண்ணி அங்கேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதான் ரிப்பீட்டர். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஹப். இந்த ஹப்பை பற்றி நம்ம ஸ்டார் டோபாலஜி படிக்கும்போது படிச்சிருப்போம். அதாவது இது ஒரு சென்ட்ரலைஸ்ட் டிவைஸ். எல்லா நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய எல்லா டிவைஸஸும் ஒரு சென்டர் பாயிண்டில் கனெக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா அது எதுலனா இந்த ஹப்பில் தான் கனெக்ட் பண்ணியிருப்போம். இது 10 பேஸ் 100 பேஸ்ன்னு சொல்லி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஹப் இருக்குது. இதில் இந்த சென்டர் யூனிட்ல இருந்து தான் ஒரு சிங்கிள் யூனிட்லேருந்து ஒரு டேட்டா எல்லா கம்ப்யூட்டர்ஸையும் கனெக்ட் பண்ணி டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் இந்த ஹப். அப்படின்னா என்ன? இது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் தான். இதை பயன்படுத்தி லேனில் எந்த ஒரு அமைப்பையும் அது கூட இணைச்சிக்கிறதுக்காக முடியும். ஒரு நெட்வொர்க் இது டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது. இது டேட்டாவை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஒரு குரூப் ஆஃப் சிஸ்டத்தில் எல்லா சிஸ்டத்தையும் ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த சுவிட்ச் பயன்படுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டிவைஸ் ரவுட்டர். ரவுட்டர் அப்படின்னா என்னென்னா ஹார்ட்வேர் மற்றும் சாஃப்ட்வேரில் கொண்ட ஒரு டிவைஸ். இந்த டிவைஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க்கு டேட்டா அல்லது டேட்டா பாக்கெட்ஸை ஃபார்வேர்டு செய்யறதுக்கு பயன்படுது. Thank you for watching. Subscribe our channel.